வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் அனிபேச்சு மக்களே. நான் உங்க ஐசன், நான் ஏன் கூட இருக்கதா நம்ம லூயி. இன்னைக்கு புதுசா ஸ்டாண்டர்ட் சீரிஸ்னு ஒன்று ஆரம்பிக்க போறோம். இந்த சீரிஸ்ல பீச்ல இருக்க ஸ்டாண்டர்ட் எல்லாருமே பார்ட் பை பார்ட்டா வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். கொஞ்சமும் டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ளீச்ல நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. அவங்கள என்ன ஆர்டர்லடா பார்க்கலாம். ப்ளீச்ல மொத்தமா 26 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காங்க. அந்த 26 பேரையும் நம்ம அவங்க ஆல்பபெட் ஆர்டராவே பார்ப்போம். நாம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட்னா யாருன்னு நீயே சொல்லிடுறா. யூகா பகாவால தன்னோட பவர்ஸை மற்ற குயின்சிக்கு ஷேர் பண்ண முடியும்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி நம்ம யூகா வந்து ஒரு 26 பேருக்கு அவனோட பவர் வந்து ஷேர் பண்ணிருப்பான். அவங்கள தான் நம்ம ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அந்த 26 பேருக்குமே A to Z ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஷிஃப்ட்னு சொல்லி கொடுப்பான். ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். ஆல்பபெட் வைஸ் போனோம்னா இஷிடாவோட ஸ்கிரிப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஏ ஆன்டதெசிஸ். இந்த ஆன்டதெசிஸோட பவர் என்னன்னா, தனக்கு விழுற டேமேஜ், தனக்கு அஃபெக்ட் ஆகிற எந்த எலிமெண்டா இருந்தாலும் தன்னோட எதிரிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, செஞ்சுமாருக்கும் இஷிடாக்கும் ஃபைட் நடக்கும்போது செஞ்சுமாரு இஷிடாவை ட்ராப் பண்ணிருப்பான். ஆனா நம்ம இஷிடா யூனோ ரிவர்சல் பண்ணி செஞ்சுமாரு அதே இடத்துல ட்ராப் பண்ண வச்சு செஞ்சுமாருவை போட்டு தருவாங்க. இதுதான் ஆன்டதெசிஸோட பவர். இந்த ஆன்டதெசிஸ் பவரை மாங்களே இன்னும் அவ்வளவு டீப்பா காட்டல. போக போக போர் இஷிடாக்கு ஏதாவது புது சீன் வச்சு இந்த ஆன்டதெசிஸை இன்னும் ஸ்ட்ராங்கா காட்டுவாங்கன்னு நம்பலாம். அதே மாதிரி நம்ம செகண்டா பார்க்க போற ஸ்டாண்டர்ட் ஜுக்ரமோட ஷிஃப்ட் வந்து பி த பேலன்ஸ். இந்த பேலன்ஸ்ங்கிற ஷிஃப்ட் வந்து இஷிடாவோட ஷிஃப்ட்டுக்கு சிமிலரா தான் இருக்கும். பேலன்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான பவர்லாம் கிடையாது. இந்த பவரால ஆப்போனண்டோட மிஸ்ஃபார்ச்சுனை வந்து ஃபார்ச்சுனாவும் மாற்ற முடியும். அதே மாதிரி ஜுக்ரமோட மிஸ்ஃபார்ச்சுனை ஃபார்ச்சுனாவும் மாற்ற முடியும். ஸோ சிம்பிளா சொல்ல போனா இவனோட பவர் வந்து ஒரு பேட் லக்க குட் லக்காவும் குட் லக்க பேட் லக்காவும் மாற்ற முடியும். அதே மாதிரி ஜுக்ரம் கையில சாக்ரிஃபைஸ் ஷீல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ஷீல்டு வந்து அவனுக்கு வர மிஸ்ஃபார்ச்சுன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நலிஃபை பண்றோம். இந்த பவரை நம்ம இஷிடா ஜுக்ரம்ல தான் பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட இஷிடாக்கும் ஜுக்ரம்க்கும் சிமிலரான பவர் தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே கவுண்டருக்கு கவுண்டர் பண்ற மாதிரி தான் மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த இஷிடா ஜுக்ரமோட பேட்டில் பத்தி பேசணும்னா ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கும். ஸோ நம்ம அதை தனி வீடியோல பார்த்துடலாம். கோர்ட்டுல நம்ம அயன் கேங்டோ அண்ட் பீஜன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் பேலன்ஸ்ன்ற பவரை நம்ம ஜுக்ரம் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருப்பான். என்னதான் அயன் கேங்டோ அவனோட பாடி வந்து ஸ்டீலா மாத்தினாலும் அயன் கேங்டோவோட ஃபார்ச்சுனை வந்து நம்ம பேஸ்பி மிஸ்ஃபார்ச்சுன் ஆக்கி அவனை வந்து ஒரே ஸ்லைஸ்ல வெட்டிடுறான். ஜுக்ரமோட பவர் இவ்வளவு ஓப்பியா இருக்கிறதுனால தான் அவன் யாச்சோட பாடி கார்டாவே இருக்கான். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டாண்டர்ட் பெர்னிடா. அவனோட ஸ்கிரிப்ட் சி த கம்பல்சரி. பெர்னிடா யூஹாவோட டாப் 4 ஸ்டாண்டர்ட்ல ஒருத்தனா இருப்பான். கூட வந்து பெர்னிடா வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் த சோல் கிங். எல்லா பேட்லயும் தன்னால எவால்வ் பண்ணிக்கிற சக்தி அவங்ககிட்ட இருக்கு. த கம்பல்சரியோட பவர் என்னன்னா, பெர்னிடா தன்னோட நர்வ்ஸ் யூஸ் பண்ணி எந்த ஒரு லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸையும் கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். தான் ஒரு ராயல் கார்டு நிரூபிக்கிறதுக்கு அனிமேல பல சீன்ஸ் இருக்கு. பெர்னிடா கெம்பச்சியோட கையை கண்ட்ரோல் எடுத்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். கூட மயிலியோட அப்கிரேடட் பங்கை என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதை கூட நம்ம பெர்னிடா வந்து டிஃபீட் பண்ணிட்டு வெளியே வந்துருவான். அது மட்டும் இல்லாம நெமுவை சாவடிச்சு மயிரியை டிஸ்பேருக்கு கொண்டு போன ஒரே கேரக்டர்னா நம்ம பெர்னிடா தான். மயிரி ஃபேஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் அப்போனன்ட்னா பெர்னிடா தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாண்டர்டோட பேர் அஸ்கின். இவனோட ஷிஃப்ட் வந்து டி த டெத் டீலிங். இந்த டெத் டீலிங்கை நம்ம வந்து இன்டெரக்டா ஒரு பாய்சனிங்னு சொல்லலாம். நமக்கே தெரியும் எந்த ஒரு பொருளையுமே அதிகமாக எடுத்துக்கிட்டா அது பாய்சனா தான் மாறும். அதே மாதிரி நம்ம அஸ்கினால எதை வேணாலும் ஓவர் டோஸ் ஆக்க முடியும். எக்ஸாம்பிள் உடம்புல இருக்க பிளட்ல இருந்து அவங்க யூஸ் பண்ற ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் வரையும் இவனால ஓவர் டோஸ் பண்ண முடியும். மட்டும்தான் அஸ்கினோட பவரான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இவன் மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரால இவன் அட்டாக் வாங்கிட்டானா அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷருக்கு இவனுக்கு ஒரு இம்யூனிட்டியுமே இருக்கும். நம்ம ஸ்குவாட் 0 ஃபைட்ல அஸ்கின் வந்து ஓட்ஸோ அண்ட் டென்ஜர் ரெண்டு பேருமே ஈஸியா டீல் பண்ணிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு ஓபியான கேரக்டர். அங்கால அஸ்கின் வந்து நம்ம டெட்பூல் மாதிரி 4th வால் பிரேக் பண்ணிருப்பான். அது நமக்கு அனிமேல காட்டல. அதே மாதிரி நம்ம ஒராராவையும் நியர் டெத் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பான். அந்த அளவுக்கு ஒரு ஓபியான கேரக்டர் தான் நம்ம அஸ்கின். டே ஐசன், இந்த வீடியோல டோட்டலா நம்ம 4 ஸ்டாண்டர்ட் பத்தி தான் பேசியிருக்கோம். லூயி ஆல்ரெடி நம்ம இதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சீரிஸா தான் உருவாக்கியிருக்கோம். மிச்சம் இருக்க ஸ்டாண்டர்ட்லாம் ஒரு 4 வீடியோல மொத்தமா கவர் பண்ணி முடிப்போம். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த ஒரு சூப்பரான அடிப்பேச்சு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். Until then, Aizen and Louis signing off.